இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த வீடியோ என் கைக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் மருந்து உன் கைக்கு வரும். ஐயோ சரி, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். ஒரு நிமிஷம். ஒரிஜினல் வீடியோ அப்படியே என் கைக்கு வரணும். ஏதாவது ஒரு டூப்ளிகேட் காப்பியை கொடுத்துட்டு என்னை ஏமாத்தலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. அப்புறம் எல்லாமே தப்பா போயிடும். இல்ல, நான் ஒரிஜினல் வீடியோவை எடுத்துட்டு வர சொல்றேன். இங்க வேண்டாம், அம்மன் கோயிலுக்கு வர சொல்லு. சரி பண்ணு. நான் பாத்து. சரி ஓகே. மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ உமா, என் டேபிள்ல கமிஷனர் கிட்ட கொடுக்கறதுக்கான கவரும் செல்போனும் அப்புறம் ஒரு பென் டிரைவும் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அம்மன் கோவிலுக்கு வாங்க. ஓகே மேடம். சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போக வேண்டாம் பாண்டி, நீ போ. சரிங்க சிஸ்டர், நானே போய் வாங்கிட்டு வரேன். என்ன என்ன சமாளிக்கவே முடியல. சூர்யாவோட அம்மா, அதான் உன் அத்தை தேவி, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவளையே பரலோகத்துக்கு அனுப்புனவன் நான். அதுக்கப்புறமா மாறி, தெய்வ சக்தி உள்ள மாறி. ஊர்ல இருக்கிற சாமியெல்லாம் அந்த மாறி கொன்னுனா அப்படியே ஓடோடி வந்துருவாங்க. அந்த மாரிய மண்ணுக்குள்ள அனுப்புனவனா. ஓ சாரி சாரி சாரி, மாரியோட உடம்பத்தான் மண்ணுக்குள்ள அனுப்புன. ஆத்மா எந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு. அதுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப தெரியும் இந்த தாரா யாருன்னு. இதே ஸ்பாட் தான். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆதாரத்தை கொண்டு வரேன்னு சொன்னவங்க இன்னும் வரலையே. அம்மன் கோயில் தானே சிஸ்டர் சொன்னாங்க. இந்த அம்மன் கோயிலா இல்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலான்னு தெரியலையே. எதுக்கும் போன் பண்ணி கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், வெயிட் பண்ணி பாப்போம். காவல்துறை வருது. துர்கா போன் பண்ணது இவங்களுக்கு தான். வாங்க காவல்துறை. இன்ஸ்பெக்டர் துர்கா போன் பண்ணி வர சொன்ன கான்ஸ்டபிள் நீங்க தானே? ஆமா சார். அவங்க ஒரு கவர் கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே, கொண்டாந்து இருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். கொடுங்க கொடுங்க, அதை வாங்கிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போனா போடுங்க. போடுங்க, பேசுங்க. சரிங்க சார். பேசுங்க. ஹலோ உமா. மேடம், நீங்க சொன்னதை எடுத்துட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். இங்க ஒருத்தர் நீங்க வாங்கிட்டு வர சொன்னதா வந்திருக்காரு. ஆமா ஆமா, அவரை நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். கொடுக்க சொன்னாங்களா? அப்ப கொடுங்க. கேட்டது கிடைத்தது. ஏதோ தப்பா இருக்கே. மேடம் எங்க இருந்து பேசுறாங்க? இந்த ஆளு யாரு? அதான் எல்லா எவிடன்ஸும் உன் கைக்கு வந்துருச்சுல. அந்த ஸ்லோ பாய்சனுக்கு மாத்து மருந்து கொடு. நான் சூர்யாவை காப்பாத்தணும். அவசரப்படாத. ஆதாரம் இன்னும் என் கைக்கு வரல. முதல்ல சங்கரபாண்டி வரட்டும். எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நான் மாத்து மருந்து தரேன். லேட்டாக சூர்யா உயிருக்கு ஆபத்துன்னு நீ தானே சொன்ன. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா ஆதாரம் இன்னும் என் கைக்கு வரலையே. நான் என் கண்ணால் அதை பார்க்கணும்ல. சக்சஸ் சிஸ்டர், சக்சஸ். வெற்றி வெற்றி வெற்றி. நீங்க எனக்கு கொடுத்த மிஷன் சக்சஸ். எவிடன்ஸ் நம்ம கைக்கு கிடைச்சாச்சு. இனிமே போலீஸ பத்தின பயம் நமக்கு இல்ல சிஸ்டர். இத பிரிச்சு பாத்தியா? இல்ல சிஸ்டர். ஐயோ
ஆதாரம் நம்ம கைக்கு கிடைச்ச சந்தோஷத்துல நான் பிரிச்சு பார்க்காமயே வந்துட்டேன் சிஸ்டர். முட்டாள் முட்டாள். அதை என்கிட்ட கொடு. இந்தாங்க. ஆமா, இதுதான் ஒரிஜினலா இல்ல இதோட காப்பி ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா? ஐயோ, நான் எந்த காப்பியும் எடுக்கல. ஒரிஜினலே இதுதான். உன் கைக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுல, மாத்த மறந்து கூட. இருமா இரு. முதல்ல இந்த ஆதாரத்தை நான் அழிச்சிடுறேன். அதுக்கப்புறமா உனக்கு மாத்து மருந்து தரேன். ம்? அப்பாடா, பெரிய கட்டத்துல இருந்து தப்பிச்ச மாதிரியா இருக்குது சிஸ்டர். இனிமே ஒரு பையன் நம்மள பிடிக்க முடியாது. அதான் ஆதாரத்தையும் அழிச்சிட்டல. இப்ப என் மாத்த மறந்து கூட. நான் என் ஹஸ்பண்ட் சார காப்பாத்தணும். இரு இரு இரு. நான் மாத்து மருந்து கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? உடனே அதை வாங்கிட்டு போய் உன் ஹஸ்பண்ட் சார அந்த மருந்து கொடுத்து காப்பாத்திடுவ. அப்புறம் திரும்பவும் வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பியே. நான் என்ன முட்டாளா? நீ என்ன சொல்ற? ஓ, புருஷன் உயிர் பொழைக்கணும்னா நான் சொல்ற வேலைய நீ செய். அவனை நான் காப்பாத்துறேன். நான் என்ன செய்யணும்? ஏய், சீக்கிரமா கொட்டா, ஜல்தி கரோ. எங்கள்கிட்ட மோதுன. இதர் தேக்கோ ஐஸ் பார்.